சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/5/2023 சனிக்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 11 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சனிக்கிழமை என்று சொன்னாலே ஆலயங்களில் சனி பகவான் சன்னதியிலே கூட்டம் நிறைய வரும். காரணம் என்ன? பிரச்சனைகள் மனிதர்களுக்கு நிறைய வந்துருச்சு. பிரச்சனைகள் வந்ததுனால அர்ச்சனைகளும் இப்போ நிறைய வருது. அந்த சனிக்குரிய அர்ச்சனைகளை எல்லாம் வாங்கி நீங்களே எடுத்துங்க குருக்கள்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த விபூதி குங்குமம் மட்டும் கொண்டு வருவாங்க சில பேர் சனி சன்னதியில் பாடல்கள்லாம் பாடி கும்பிடுவாங்க. பொதுவாக இன்று சனி வழிபாடு நமக்கு நல்லது தரும். சனிக்கு பிறகு சனிக்கிழமை அன்றைக்கு அனுமனை வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றம் நமக்கு வருமா. அந்த அனுமன் என்ன பண்ணார் அப்படின்னா, அனுமன் ஒரு ராமபிரானுடைய அந்த கதையில் வரும். அனுமன் பறந்து வருகின்ற பொழுது அவருக்கு மூல நட்சத்திரம். திடீர்னு இந்த சனி பகவான் என்ன பண்ணார், 7:30 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அனுமனை பிடிக்க வந்தார். உடனே அனுமன் என்ன பண்ணார், தலையில் நீ ஏறி உட்காருன்னு சொன்னார். தலையில் ஏறி உட்கார போது இவர் சஞ்சீவி மலையை தூக்குறதுக்காக போய்கிட்டு இருந்தார். சஞ்சீவி மலையை தூக்கிட்டார். இந்த சனி பகவான் தலையில் உட்கார்ந்த உடனே அவருக்கு மேலே அந்த மலையை தூக்கி வச்சாராம் அனுமன். அனுமன் தலைக்கும் சஞ்சீவி மலைக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டாராம் சனி பகவான். அதனால விடுவிக்க சொல்லி அவர் சனி பகவான் கத்துனாராம். உடனே என்னை கும்பிடுபவர்களை நீ எதுவும் சீண்டக்கூடாது, தீண்டக்கூடாது, எதுவும் நீ தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் வாங்கிக்கின்னு விட்டாராம். ஆகையினாலே என்ன இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொல்லைகள் வரத்தான் செய்யும். என்றாலும் அனுமனுக்கு நீங்கள் இந்த வெற்றிலை மாலை அணிவித்தால் வெற்றிகள் கிடைக்கும். துளசி மாலை அணிவித்தால் துயரங்கள் தீரும். படைமாலை அணிவித்தால் தடைகள் அகலும். அனுமனுக்கு விஸ்வரூப ஆஞ்சநேயர் நிறைய இடத்துல இருக்கு. நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆஞ்சநேயர் இருக்கும். சுசீந்திரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆஞ்சநேயர் இருக்கும் தானுமாலயம் கோயிலில். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு பக்கத்தில் குன்றைக்குடி அருகில் இருக்கக்கூடிய சூரக்குடியில் 9 அடி உயரம் உள்ள ஸ்ரீ சிவ ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான உயரமான ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம அனுமன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அந்த மாருதியை வழிபட்டால் மிக அற்புதமான பலன் கிடைக்கும்ங்கிறத ஒரு பாடல்ல கூட ஒருத்தர் சொல்லியிருக்கார். மாருதியை நாம் வழிபட்டால் மனதிற்கினிய வாழ்வு வரும், பேரும் புகழும் அதிகரிக்கும், பிரபலமாகும் யோகம் வரும், கூறும் குறையோ தீர்ந்துவிடும், குடும்ப வாழ்வும் சிறப்படையும், நேரில் சென்று வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும்னு அந்த பாடல் சொல்லுது. நம்ம ஒரு ஆள் வச்சு அசிஸ்டண்ட் வச்செல்லாம் போய் கும்பிடக்கூடாதான். இது மாதிரி தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது நாமே நேரில் செல்லணும். இயலாதவர்கள் வீட்டில் நினைச்சு கும்பிடலாம். இப்படி மாருதி வழிபாடு இன்று மேற்கொண்டால் மனதுக்கினிய சம்பவங்கள் நமக்கு கிடைக்கும், பேரும் புகழும் வரும், பிரபலமாகும் யோகமும் வரும், பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள். இன்று நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு சேர்ப்பார்கள். இன்று பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. மனப்பாரம் குறையும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள். அதே நேரத்திலே ராகு ஜென்மத்தில் இருப்பதனாலே, யோகம் தரும் ராகு என்பதனாலே உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அமையப் போகின்றது. நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். நீடித்த நோயிலிருந்து கூட நீங்கள் நிவாரணம் பெற வழிபிறக்கும். இன்று கிழமை சனி என்பதனாலும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனாலும் இன்று சனி பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 10ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். 10 சனி இருந்தால் ஏதேனும் ஒரு புதிய பதவி வாய்ப்பு வரும் என்பார்கள். எனவே உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். தொழில் என்று எடுத்துக்கொண்டால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். ராசியில் சூரியன் இருக்கின்றார். பிரபலமான யோகங்களுக்கு அதிபதியானவர் சூரியன். எனவே உங்களுக்கு ஒரு நல்ல பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களை இன்று சந்தித்து உங்களோடு அளவலாவது மட்டுமல்ல, உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளவும், பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படவும் என்று சனி பகவானை கும்பிடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். கணவன் மனைவிக்குள் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். அதே நேரத்தில் சிறிய வாய்ப்புகள் வந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று கிழமை சனி என்பதனாலே அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். அது மட்டுமல்ல, செவ்வாயும் சனியை பார்க்கின்ற காரணத்தினாலே இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். வீடு மாற்ற சிந்தனைகள் உண்டாகும். நாடு மாற்ற சிந்தனைகள், உத்தியோக மாற்ற சிந்தனைகள் எல்லாம் உண்டாகலாம். இன்று அனுமன் வழிபாடும் உங்களுக்கு தேவை. ஆனைமுகப் பெருமான் வழிபாடும் உங்களுக்கு தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்வதுதான் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுத்து செல்வதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து விலகியிரு விழித்திரு என்ற
அந்த விதிமுறைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நிதானம் உங்களுக்கு தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சனி. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டகச்சனி என்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். என்ன இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். எதற்கு வேணும் கையெழுத்திட்டால் கையெழுத்திட முன்னதாக ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. உத்தியோகம் தொழிலிலே மிக மிக கவனம் தேவை. மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடலாம். உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தால் அது நடைபெறாமல் போய் அதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் தலைதூக்கலாம். எனவே விரயங்கள் கூடும் என்று விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாட்டங்கடகென்று வருமானம் கூடுகின்ற நாள். வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி உண்டு. அருகில் இருக்கும் உங்களுக்குள்ள உறவினர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகஸ்தானம் பலமாக இருக்கிறது. ஜீவனஸ்தானத்திலே சனி இருக்கின்ற பொழுது நினைத்தது நிறைவேறும். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் சனியை கும்பிடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாயில் தேடி வரவு வந்து சேரும் நாள். இன்று வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். 3, 6க்கு அதிபதியானவர் குரு. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம். அது மட்டுமல்ல, எதிர்ப்பு, வியாதி, கடன் அந்த இடத்திற்கு அதிபதியானவர் பார்க்கின்ற பொழுது எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வியாதிகள் ஏதேனும் சிறு தொல்லைகள் வந்து அதன் மூலமாகவும் மன அமைதி கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இன்று வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும் சூழல் உருவாகலாம். தொழில் வளர்ச்சி சீராகவே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நீண்ட நாளே எண்ணம் நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களை சந்திப்பும் அதனால் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பொது நலத்தில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது. பாராட்டும் புகழும் கூடும். அதன் விளைவாக புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். சுக்கிரபலம் 8ல் இருப்பது நன்மைதான். திடீரென தனவரவு வருகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்று அனுமன் வழிபாடு மட்டுமல்ல, ஆன்மீக பெருமான் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் உகந்தது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது ராசிநாதன் வியாழன் உங்கள் ராசியையே பார்க்கின்றார். ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது யோகம்தான். எனவே வரவு வாயில் தேடி வரப்போகின்றது. வளர்ச்சியில் கவனம் செலுத்துவீர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்ற அபிவிருத்திகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்வீர்கள். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வழக்கு இப்பொழுது சுமூகமாக உங்களுக்கு மாறும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். பிள்ளைகள் உங்கள் சொற்பேச்சு கேட்டு நடப்பது ஆச்சரியமாக இருக்கலாம். பிள்ளைகளின் வருங்கால கனவுகளையும் நனவாக்குவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உறவினர் பகை உருவாகலாம். நண்பர்கள் கூட திடீரென பகையாக மாறும் சூழ்நிலை உண்டு. ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் அருகில் இருக்கும் சக ஊழியர்களுக்கு அது கிடைக்கலாம். அதன் காரணமாக உங்களுக்கு மனக்கவலைகள் கூட ஏற்படும். என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். இன்று சனி பகவானை உடன்போடு வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். 3ஆம் இடத்திலே குரு, புதன், ராகு. எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது சில சர்க்கிள்களை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். வரன்கள் வாயில் தேடி வந்து கை நழுவி செல்லும். 6லே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளே உங்களுக்கு பகையாக மாறலாம். மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஆவலுடன் இருப்பீர்கள். ஆனால் அந்த தொழில்நுட்ப ரகசியங்களையும் உத்தியோக ரகசியங்களையும் வெளியில் சொல்லக்கூடாது. உங்கள் முன்னேற்றத்தை வெளியில் சொல்வதன் மூலமாக முட்டுக்கட்டைகள் கூட வரலாம். எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. காரணம், அஷ்டமத்திலே கேது. 8ல் கேது இருக்கின்ற பொழுது பயணங்கள் அதிகரிக்கும். அந்த உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். மேலதிகாரிகளின் வருத்தத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள். எதற்கேனும் நீங்கள் கையெழுத்திட்டால் அதனால் பின்விளைவை சந்திக்க நேரிடும். எனவே புது முயற்சிகளில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து கையெழுத்திட வேண்டும். அதே நேரத்தில் மனக்கலேசங்கள் அதிகரிக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்கிறதே.
குரு பேச்சியாகிவிட்டது என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் விரைச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் இன்று நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.